இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனை எப்படி வளர்த்தெடுக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதனை மனிதனாக நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக அவனுடைய மூளையில் 2 பகுதிகள் இருக்கிறது. இந்த வலது பகுதி உணர்வு உடையது என்றார்கள், இடது பகுதி தர்க்க ரீதியானது என்றார்கள். திருக்குர்ஆன் அத்தனைக்கும் வழிகாட்டுகிறது. தர்க்க ரீதியான படிப்புகளை உலகத்திலே பாடசாலைகள் மூலமாக படிக்கிற நேரம் அவன் உணர்வூட்டப்படாவிட்டால் இன்றைக்குள்ள ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் நீங்கள் இலங்கையை பார்க்கலாம். அவர்களுக்கு தாய் தகப்பனுக்கு எந்த மரியாதை, எந்த அன்பு, அவைகளெல்லாம் ரொம்ப குன்றி போய்விடும். அப்படி எதையுமே பார்க்க முடியாத ஜடம் மனிதர்களாக ஒரு ஆணோட ஆண் திருமணம் என்று நடத்தினால் அவனுடைய தாயின் தகப்பனும் அப்படியே செய்திருந்தால் எப்படி சந்ததிகள் கிடைக்கும்? இன்றைக்குள்ள அமெரிக்காவுடைய சீரழிந்த நிலைமை, மனிதன் இல்லாமல் வேறு ஒரு மிருகத்தை விட கேவலமான முறையில் ஒரு நாய்க்கு தெரிந்த, ஒரு பூனைக்கு தெரிந்த அந்த விஷயங்கள் கூட மனிதன் தாண்டி போய்விட்டான். டெக்னாலஜியில் உச்சக்கட்டத்தில் இருந்தாலும் மனிதனாக வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு கொள்கை வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஒரு தாய் தகப்பன் என்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களே, உங்கள் கல்வியில் நீங்கள் நிச்சயமாக தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகம் திட்டமிட்டு ரசூலுல்லாவுடைய வரலாறுகளை மறைத்து மாமனிதராக வாழ்ந்த ரசூலுல்லா எக்கச்சக்கமாக நலவுகள் செய்திருக்க அவைகளெல்லாம் மறைக்கப்படுகிற நேரம் உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி உலகத்துக்கு சொல்ல வேண்டும். மறைக்கப்பட்ட வரலாறுகள் வெளியே கொண்டு வர வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்த்து வளர்க்கிற நேரம் 4 பேர் 4 விதமாக சொல்கிற நேரம் பெருமானார் யார் 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 என்பதை உலகத்துக்கு மூளை முடுக்குகளுக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவர், இந்த உலகத்து வரலாறுகளை எல்லாம் படிக்கிறோமே, அவர்களை எல்லாம் சிலாகித்து பேசுகிறார்களே, அவர்கள் எல்லாம் யார், ரசூலுல்லா பக்கத்திலாவது அவர்களை வைக்கலாமா என்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்துக்கும் மேலாக வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டால், வாட் இஸ் லைஃப் என்று கேட்டால் டிசிஷன் மேக்கிங் என்று சொல்லுவார்கள். தீர்மானம் எடுத்தல். சோசியாலஜி படி அதனுடைய டெபினேஷன் தீர்மானம் எடுப்பது வாழ்க்கை. உலகத்தில் எல்லோரும் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்டால் சுருக்கமான ஒரு பதில், அலை போன்று பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையிலே, அந்த பிரச்சனைகளுக்கு சிக்கல்கள் வரும், அந்த சிக்கல்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இன்டெலிஜென்ஸ், ஒரு பிள்ளையுடைய மூளை நன்றாக வளரணும். இதுதான் உலகம் ஏற்றுக்கொண்ட முடிவு. உங்களுடைய பிள்ளை ஏன் பாடசாலைக்கு போக வேண்டும்? ஒரு வாப்பா பெரிய செல்வந்தராகி எல்லா சொத்தையும் கொடுத்து விட்டு புள்ள கையில கொடுத்து விட்டு போனால் அவர் ஏன் படிக்கணும்? சொத்தை சம்பாதிக்கத்தான் அவர் படிக்க வேண்டுமாக இருந்தால் எல்லாத்தையும் அவர் கொடுத்து போனால் ஏன் படிக்கணும்? உலகம் சொல்லுது, ஒரு தாயும் தகப்பனும் எவ்வளவு கொடுத்து போனாலும் ஒரு பிள்ளைக்கு அந்த சொத்து போதாது என்று சொல்லுது. ஏன் சொல்லுது? எதுக்கு சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு இன்னொரு பிரச்சனை. அதனால் தான் ஒரே வார்த்தையில் முடித்தார்கள், டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுத்தல் என்பது வாழ்க்கை. ஒரு தாயின் தகப்பனும் ஒன்றை கொடுத்து விட்டு போகணும். பிள்ளைக்கு எவ்வளவு சொத்தை கொடுத்தாலும் பிரச்சனை என்று வர்ற நேரம் எப்படி தீர்மானம் எடுப்பது? பிழையான தீர்மானத்தை எடுத்தால் அவர் தோத்து விடுவார், சரியான தீர்மானத்தை எடுத்தால் அவர் வெற்றி பெறுவார். இதுதான் உலகம் துனியா போட்ட அடிப்படை. கல்விக்கு அவர்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய போர்ட். நான் இதை பிழை காணவில்லை, சரி என்று தான் சொல்கிறேன். இந்த பிரெயின் செல்ஸ்கள் டெவலப் ஆகி விதவிதமான பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குது. இன்றைக்கு உள்ளவர் ரோட்டில் போவார், அதாவது நாளைக்கு உள்ளவர் பறந்து போவார். காலியில் இருந்து வெளிகமைக்கு போக வேண்டுமானால் பறந்து கொண்டு போவார், பறக்கிற காரை செய்வார்கள். பிரச்சனை டிராபிக் கூடுது, தீர்மானம் எடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தீர்மானம் என்பது நடந்து கொண்டிருக்கும். எல்லா விதத்திலையும் தீர்மானம் எடுக்கிறவர்களுக்கு எதுக்கு தீர்மானம் எடுக்க தெரியாது தெரியுமா? குடும்ப வாழ்க்கையிலே தீர்மானம் எடுக்க தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தானே ஹோமோசெக்ஸ் ஆண் திருமணம் நடத்தி வைக்கிறார்கள், அந்த திருமணங்களை செய்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள் எப்படிப்பட்ட பூரணமான வாழ்க்கை திட்டம் என்று. இந்த மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்னான், ஏன் பாதி காலை வைத்து பாதி காலை அங்க வைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஆக பெரிய வேதனை எது? ரசூலுல்லாஹ் சுமந்து கொள்கிறார்கள். பனு முஸ்தலக் போர் முடிந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வர்றார்கள். நீதமும் நியாயமும் எல்லாத்திலையும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் படிப்பினை. 9 நாட்கள் பிரயாண தூரம் தன்னுடைய மனைவி எடுத்துக்கொண்டு போகணும். என்ன செய்யணும்? 9 நாட்கள் பிரயாண தூரம் ரசூலுல்லாஹ் போறார்கள். போற வழியில் உணர்வுகள் வரும், தப்பான சிந்தனைகள் வரும். அதனால் ஒரு மனைவியை ரசூலுல்லாஹ் எடுப்பார்கள். எப்படி எடுப்பது? ஏக காலத்தில் 9 பொண்டாட்டி சீட்டு போட்டு குலுக்கி பேரை காட்டி எடுத்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகம் எப்படி பாராட்ட வேண்டும் தெரியுமா?
எத்தனையோ மன்னர்களை பத்தி நாங்கள் படித்தோம். கூப்பிட்டு விட்டு கேட்க மாட்டானோ கொண்டு விடுவானாம். அது சர்வாதிகாரி என்று பேசுவார்கள். சர்வாதிகாரி மன்னர்கள் அப்படி செய்வார்களாம். ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு சொன்னால், இது என் மனை, நீங்க வாங்க, எனக்கு நீங்க மட்டும் தான், மத்தவங்க சப்பன்னு நிக்கணும் பாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல முடியாதா? பின்னாடி ஜிஹாது படை இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சீட்டு போட்டு எடுத்து மனம் நோகாமல் எடுத்தார் ஆயிஷா அவர்களுடைய பேர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் ஆயிஷா கிளம்புங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் பயணம் முடித்தார்கள். பனு முஸ்தலக் போராட்டத்துக்கு போறார்கள் மனைவியோடு. போர்க்களம் முடிந்து திரும்பி வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் ராத்திரி நேரம் படை நிப்பாட்டப்படுகிறது. என்ன பிரயாண கூட்டம் நிப்பாட்டப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கருப்பு பெட்டி, ஹிஜாப் சட்டத்துக்கு பிறகு கருப்பு பெட்டியிலே அவர்கள் போட்டு ஒட்டகத்தில் வைப்பார்கள். உம்மஹாத்துல் மூமின்கள், அதாவது மூமின்களுடைய தாய்மார்கள். மற்ற பெண்கள் மாறி இல்ல அவர்கள். மற்ற பெண்களுக்கு கணவன் மௌத்தாகினால் திருமணம் முடிக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு மௌத்தாகினால் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்க முடியாது. சட்டம் வேறு. அதனால் அவர்கள் முழுக்க மறைக்கப்பட்டார்கள். அந்த பெட்டியை தூக்கி கீழே வைத்த உடனே இயற்கை தேவைக்காக கொஞ்சம் தூரம் நடந்து போய்தான் அவர்கள் மறைத்துக் கொண்டு இயற்கை தேவை செய்வார்கள். வருகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நெஞ்சியிலே களத்து பக்கத்திலே தொட்டு பார்க்கிறார்கள். ஆஹா, ஏன்னா ஒரு பெண்ணுக்கு எப்பொழுதும் தான் போட்ட அந்த டிரெஸ்களில் உணர்வு இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பதான் கரண்ட் விழுந்திருக்கிற மாதிரி ஃபீலிங். பிடித்து பார்க்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தாத்தா கொடுத்த யமன் நாட்டுடைய முத்து மாலை களத்திலே அழகுக்கு போட்டு வைத்திருப்பார்கள். மனைவி கணவனுக்கு மட்டும்தான் அழகு காட்டுவார்கள். அது கீழே விழுந்து விட்டது, அமானிதம். அப்படி இருட்டில் எப்படி தேடுவது? இருட்டில் எவ்வளவு நேரம் எடுத்தார்கள் என்று தெரியாது. உணர்வு பாருங்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறது. அமானிதம் நிறைவேற்றப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். போனால் போகட்டுமே. அவர்கள் பிரயாண கூட்டத்தை மறந்து விட்டார்கள். வந்து பார்க்கிறார்கள், வந்த படை, அதாவது பிரயாண கூட்டம் அங்கே இல்லை. இவர்கள் என்ன சொன்னார்கள்? வல்லாஹி, பிற்காலத்தில் சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக அவர்களோடு நான் ஒரு போதும் கோபிக்க மாட்டேன். நாங்கள் சாப்பிடவே இல்லை. நாங்கள் ரொம்ப மெலிந்த பெண்கள். அந்த நேரத்தில் அந்த பெட்டியிலே நான் இருந்தால் என்ன பாரமோ, இல்லாட்டியும் அதே பாரம் தான் தூக்கி வைத்திருப்பார்கள். நான் உள்ளேன்னு நினைத்து விட்டு தூக்கி வைத்திருப்பார்கள். அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஸஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். வந்தால் இஸ்லாமிய மார்க்கத்தை பாருங்கள். பார்த்து விட்டு ஹிஜாபுக்கு முன்னாடி ஆயிஷா நாயகி கண்டவர் அவர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாச்சே ஆயிஷா நாயகி சொன்னார். அவர் ஒட்டகத்துடைய முன்காலை மடித்தார். என்னை ஏற சொன்னார். ஒரு வார்த்தை என்னோடு பேசவில்லை. பாலைவனத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் தனியே வந்தால், எங்கே அப்பா, காடி ரோடா, எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். பாலைவனத்தில் ஒரு மனிதன் தத்தளித்தால் யாரும் பார்க்க மாட்டார்களே. கொஞ்சம் தூரம் வர்றார்கள், பகல் போசனத்துக்கு ரசூலுல்லாஹ் நிப்பாட்டிருக்கிறார்கள். யாரும் எதுவுமே பேசவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரயாணத்தை அப்படியே ஆயிஷா நாயகி அவளோடு சேர்ந்து விட்டார். ஒரு மாதம் ஆகிறது. வீட்டுக்கு வந்து ஒரு மாதமாக கழிகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பத்தி நிறைய பேசுறாங்க ஆயிஷா நாயகி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நடந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன நடக்குது? அதாவது இயற்கை தேவை நிறைவேற்ற மதீனாவுல கொஞ்சம் வெளியே போகணும். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில இல்ல, வெளியே போகணும். அந்த நேரம் 4 பெண்கள் வருவாங்க. பரீரா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு மிஸ்டா ரலியல்லாஹு அப்படி வருவாங்க. அன்றைக்கு வந்தவங்க உம்மு மிஸ்டா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கட்டுமையான கூதல் கம்பளியை போர்த்து கொண்டு வந்திருந்தார்கள். வந்தவர்களை ஆயிஷா நாயகி கூப்பிட்டார்கள். வெளியே போவோமா, இயற்கை தேவைக்கு போவோம் என்றார்கள். துணையோட போனார்கள். சுப்ஹானல்லாஹ், துணையோட போனார்கள். இது இஸ்லாம். இது எல்லாம் யாரு சொல்லி கொடுத்தது? இந்த உலக கல்வி சொல்லும். எதுக்குப்பா துணை, தனிய போ. ஒரு பொம்பளையா இருந்தாலும் உனக்கு தைரியம் இல்லையா? நாங்கள் அப்படி உலகத்தை செஞ்சு வச்சிருக்கிறோம். கிழிச்சார்கள். எந்த உலகத்தை செய்து வைத்தார்கள்? என்ன சட்டத்தாலும் இஸ்லாத்துக்கு கிட்ட கூட வர முடியாது. துணையோட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி போறார்கள். போற நேரம் கம்பளி தடுக்குது. யாருக்கு? உம்மு மிஸ்டா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. ஒரு பெண் பேசுவதற்கு பார்த்து கொண்டே இருந்தார். அவளுக்கு ஏதாவது நடந்தால் தான் பேசுவார்கள். சில விஷயங்களை நாக்கு நுனியில் வைத்திருப்பால், எப்ப சொல்லுவது என்று பார்ப்பது தடுக்கப்படுகிறது. உடனே சொன்னார்கள், மிஸ்தாக நாசமாகட்டும் என்றார்கள். அசந்து போய்விட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. யார்? மகனை பார்த்து உம்மா சொல்றார்கள், என் மகன் நாசமாகட்டும். பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி அவர், மிக சிறப்பானவர். இவர்கள் கேட்டால், என்னம்மா பேசுறீர்கள், உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார்கள். தெரியாது என்று சொன்னார்கள். உங்களையும் ஸஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரையும் சேர்த்து பேசுறார்கள் என்றார்கள். ஒரு மாதம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இது பிரயாணம் போயிட்டு தெரியாது என்றார்கள்.
என்ன பண்ணினார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியே வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ் வரும் வரைக்கும் இருந்தார்கள். ஒரு மாதமாக ரசூலுல்லாஹ் பட்ட வேதனை சுப்ஹானல்லாஹ். எப்படி இருக்கும்? வீட்டிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் மனைவியை பத்தி யாராவது ஒன்று சொன்னால் கேட்பதற்கு சில பேருக்கு பொறுமை இல்லாமல் பலார் அறைந்து விடுவார்கள். ஏன் பொண்டாட்டியா? நடந்தது நடக்காதது ரெண்டாவது. ஆஜியார் உட்கார வைத்து ஆஜியார் பொண்டாட்டியை பத்தி சொன்னால் முடிந்தது கதை. பழியை தீர்த்து விட்டு தான் பொண்டாட்டிட்டு கேட்பது. சரியா பிள்ளையாண்டு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படி கேட்டார்கள் தெரியுமா? உசாமா ரதியல்லாஹு போனார்கள். என் மனைவியை பத்தி பேசுறார்கள் உசாமா, என்னன்னு கேட்டார்கள். பரீரா வீட்டில வேலை செய்வார்களே, அவர்கள்ட்ட போய் கேட்டார்கள். வகை வரவில்லை, வகை வராமல் பேசக்கூடாது. இதுதான் தீனுல் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் தீனுல் இஸ்லாம். இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அமர்கலமான குடும்பம் வேணுமா? அப்படிப்பட்ட குடும்பம் வேணுமா? நீங்கள் எந்த டாப் 10 பாடசாலையிலும் இதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போய் கேட்கிறார்கள் பரீராட்ட, பரீரா என் மனைவியை பத்தி என்னமா நினைக்கிறீங்க? யார சொல்லலாம், மாவை குலைத்து வைத்திருப்பார்கள், ஆடு வந்து சாப்பிடும், தூங்கிடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அப்படியெல்லாம் அவர்கள் பெருசாக எதுவும் செய்ய மாட்டார்கள். யார சொல்லலாம் போனார்கள், ஜெய்னப் ரலியல்லாஹு போய் கேட்டார்கள். எப்பொழுதும் மனைவிமார்கள்ட்ட யாருக்கு போட்டியோ அவர்கள்ட்ட போய் கேட்டார்கள், ஜெய்னப் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என் கண்ணையும் காதையும் பாதுகாக்கட்டும், ஆயிஷாவுடைய நலவை தவிர எனக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ். 2 மனைவி என்றால் மாப்போ ஒரு சந்தர்ப்பம் வர காட்டி இருப்பார்கள், அடுத்த மனைவியை மாட்டி கொடுக்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சரியாக யாரு போட்டி போடுவார்கள் அவர்கள்ட்ட போய் கேட்டார். தீனுல் இஸ்லாம் பொய்யை பேசாமல் அவர்களை பாதுகாத்தது. இந்த கொள்கை எந்த பாடசாலை கொடுக்கும், எந்த பல்கலை கொடுக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களால் முடியும் என்றால் காட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவி பலார் என்று ஓங்கி அறையவும் இல்லை. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி கவலையோடு தான் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி இருக்கும் ரஹ்மத்துல் ஆலமீனுக்கு எல்லோரும் பேசுற நேரம் உங்க மனைவிக்கும் அவருக்கும் என்றால் உணர்ந்து பார்ப்பதற்கு சொல்கிறேன், கேட்பதற்கு சொல்லவில்லை. கல்வால் உணர்ந்து பாருங்கள். உங்கள் மனைவி அந்த இடத்தில் உட்கார வைங்கள். பெருமாறக்கூடிய படைபலம் என்ன? அரைந்து 8 பேர், அவனோட சேர்ந்து 9 பேர், 9 பேர்கள். இதை சொல்லுகிற நேரம் 9 பேரை வெட்டி சீவலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 8 பேர் முனாஃபிக்குடைய தலைவனை விட்டு விடுங்கள், அவருடைய செல்வாக்கு இருக்கிறது, மற்றவர்களை வெட்டி சீவலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் எப்படி ஆயிஷா நாயகி வந்து கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ராத்திரி யார சொல்லலாம், எங்க உம்மா வீட்டுக்கு நான் போகட்டுமான்னு கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இவரும் பேசவில்லை, அவர்களும் பேசவில்லை. வீட்டுக்கு போய் உம்மாவிடம் கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், உம்மா என்னை பத்தி மக்கள் என்ன பேசுறார்கள்? உடனே அவங்க உம்மா சொன்னார்கள், ஆயிஷா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான மனைவியாக அல்லாஹ் உன்னை வைத்திருக்கிறானே, போதாத ஆயிஷான்னு கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் பேச்சை மாற்றினார்கள். ஆயிஷா நாயகி திரும்ப கேட்டார்கள், என்னை பத்தி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அவங்க உம்மா ஒன்றும் செய்ய முடியாமல் சொன்னார்களே. கதை சொல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அழுகிறார்கள். பத்தினி சுப்ஹானல்லாஹ். இப்பொழுது நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படியே படம் பிடித்து பாருங்கள். அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றார்களே, ஆயிஷா நாயகி வீட்டுல நிக்கிறார். நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், புரிந்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை உலகத்தில் எந்த பல்கலைக்கழகத்திலையும் கொண்டு வர முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய, அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், அதாவது உம்மு ரூமன் ஆயிஷா ரலியல்லாஹுடைய மனைவி உம்மா இருக்கிறார்கள். இன்னொரு பெண் இருக்கிற ஆயிஷா நாயுடைய தோழி. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வர்றார்கள். வந்த உடனேயே கேட்கிறார், ஆயிஷா நடந்தது என்ன? ஏதாவது தப்பு செய்திருந்தால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை, அதாவது இவர்கள் பொய் சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹ் உன்னை உண்மைப்படுத்துவான் ஆயிஷா என்றார். நடந்தது என்ன? அவர்கள் பேச விரும்பல. ஒரு வார்த்தை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உம்மாவை பார்த்து சொன்னார்கள், உம்மா என்னை பத்தி சொல்லுங்களேன் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த உம்மா என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா உன்னை பத்தி என்ன சொல்ல வேண்டும் எனக்கு தெரியவில்லையே ஆயிஷா. சுப்ஹானல்லாஹ். பத்தினியை பெத்தெடுத்த ஒரு தாய் பொய் சொல்லக்கூடாது என்பதற்கு நடந்து கொள்ற விதம் இந்த உலகத்தில் எந்த கல்வியாக கொடுக்கலாம்? குடும்பம் 10 எரிகிறது. மானம் உள்ள குடும்பம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாப்பாவை பார்த்து ஆயிஷா நாயகி, வாப்பா நீங்களாவது என்னை பற்றி சொல்லுங்களேன். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்திலுடைய ஆன்மா இருக்கிறது, ஆயிஷா எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். எந்த வாப்பா என்ன சொல்லுவார்? யாரோ சொல்லலாம், யாரை உங்களுக்கு முடித்து தந்து, என் புள்ள தெரியாதா? யாரோ சொல்லலாம், யாரு என் புள்ள தெரியுமா? யாரோ சொல்லலாம் பேசுவார்களே. என்ன சொன்னால், ஆயிஷா என்ன என்று தெரியவில்லையே, என்ன சொல்ல வேண்டும் புரியவில்லையே. அமெரிக்காவுடைய எந்த பல்கலைக்கழகம் இது உருவாக்க போகிறது? இந்த கொள்கை ட்ரம்ப்
உலகத்திலே ட்ரம்ப், அதாவது வல்லரசின் தலைவர், எல்லாத்துக்கும் தலைவர். சைல்ட் அபியூஸ், அதாவது பிரச்சனை போகிறது. சிறுவர் துஷ்பிரயோகம் வழக்கு, அதாவது சிறுவர் துஷ்பிரயோகம் வழக்கு இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் மேடைக்கு ஏற முன்னாடியே இருந்தது. சிறுவர் துஷ்பிரயோகம் மட்டுமா இருக்கிறது, எக்கச்சக்கமான கேவலமான எக்கச்சக்கமான விஷயங்கள் ட்ரம்புக்கு எதிராக இருக்கிறது. அமெரிக்காவுடைய பில் கிளின்டனுக்கு எதிராக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இருக்கிறது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பாருங்கள், மௌனம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பேசினால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் பேசினால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். எனக்கும் உங்களுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போன உடனே, அதாவது வந்து சொன்னார்களே, ஓனாய் திண்டு விட்டது என்று. ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைபிடிக்க என்று சொன்னாரே, ஓதி காட்டி சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கும் உங்களுக்கும் அது ஊமையாகட்டும் யா ரசூலல்லாஹ் என்று நான் திரும்பினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறு ஓடுகிறது, சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த வார்த்தை சொல்ல வேண்டுமாக இருந்தால் குர்ஆன் தலையில் இருக்க வேண்டும், கல்பில் வாழ வேண்டும். குடும்பத்துக்குரிய